ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பத்தி சொல்ற நிறைய விஷயம் போய் இன்னும் சொல்ல போனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரீட்மெண்ட் பத்தின உண்மையான டீடைல்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் இது. நான் டாக்டர் முத்து பிரபாகரன், டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். இப்போ நான் ஏன் நிறைய பேருக்கு டிரான்ஸ்பிளான்ட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்றேன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது முதல்ல எதுக்காக பண்றோம்? இப்போ ஒருத்தர் வலிக்கையா இருக்காரு, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாருன்னா அதுக்கு என்னென்ன ரீசன் இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ரிசல்ட்ஸ். சோஷியல் மீடியால விளம்பரங்கள் எல்லாம் ஒலிக்கையா இருக்கிற ஒருத்தர் தலை ஃபுல்லா முடியோட வராரு, அதுவும் ஓன் ஹேரே வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு முடி எனக்கு வேணும், இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்ஸ் வேணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் ஒரு பர்மனன்டான ட்ரீட்மெண்ட். ஒரு தடவை பண்ணிட்டா லைஃப் டைம்க்கு அது இருக்கும். என்னோட வழுக்க பிரச்சனையை ஃபுல்லா கியூர் பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம் அப்படின்னு நம்பி நிறைய பேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. மூணாவது என்ன ரீசனுக்காக பண்றாங்கன்னு பார்த்தா டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஒன் டைம் ப்ரொசீஜர். இதை பண்ணதுக்கு அப்புறம் எதுவும் மெயின்டைன் பண்ண தேவை கிடையாது, எந்த செலவும் கிடையாது. இப்படி பல பெனிஃபிட்ஸ் இருக்கனாலதான் நிறைய பேர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரிஃபர் பண்றாங்க. சோ இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயமே எந்த அளவுக்கு உண்மை, டிரான்ஸ்பிளான்ட்ல அப்படிதான் இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ். டிரான்ஸ்பிளான்ட்ல எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் வரும். நீங்களே நல்லா பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் ஃபுல்லா வழுக்கையா இருந்திருப்பாரு, முடியே இல்லாம இருந்திருப்பாரு. அதே விளம்பரத்துல பார்த்தா அவரே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடி வளர்த்திட்டு நம்ம முன்னாடி சீப் வச்சு சீவி காமிப்பாரு, எவ்வளவு நேச்சுரலா இருக்குன்னு சொல்லுவாரு. சோ இந்த அளவுக்கு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்படி இருந்தவரை இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு ரிசல்ட்ஸ் பயங்கரமா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல வரும். சோ இதை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். பட் உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல வரும் தான், பட் எல்லாத்துக்கும் வராது. இப்ப நானே ஒரு 10 பேஷண்ட் பாக்குறேன்னா 10 பேர்ல 5 பேருக்கு தான் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரும். மிச்சம் 5 பேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு சூட்டபிளாவே இருக்க மாட்டாங்க, ஐடியல் கேண்டிடேட்டாவே இருக்க மாட்டாங்க. இப்ப அந்த நான் ரிஜெக்ட் பண்ற அந்த 5 பேருக்கு சர்ஜரி பண்ணோம்னா இதே அளவுக்கு ரிசல்ட்ஸோ நல்ல ரிசல்ட்ஸோ வராது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டோனர் ஏரியால இருக்கிற முடி சன்னமா இருக்கு, கொஞ்சம் பார்க்க தின்னா இருக்கு அப்படின்னா திக்கா இருக்கிறவங்களுக்கு வர அளவுக்கு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வராது. கண்டிப்பா ரிசல்ட்ஸ் சுமாரா தான் வரும். வச்சதுக்கு அப்புறமும் முடிக்கு நடுவில் கேப் தெரியும், ஸ்கேல்ப் விசிபிளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹேர் பெர் கிராஃப்ட் ஆவரேஜ்னு சொல்லுவோம். நம்ம டோனர் ஏரியால முடியை நீங்க பாக்குறீங்க, ஜூம் பண்ணி பாக்குறீங்கன்னு பார்த்தா ஒரு வேர்க்காலையும் ஒரு முடி மட்டும் இருக்காது. ஒரு வேர்க்கால பாத்தீங்கன்னா 3 முடி இருக்கும், ஒரு வேர்க்கால 2 முடி இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு இயற்கையாவே ஒரு வேர்க்கால 3 முடி 4 முடி இந்த மாதிரி வரும். சோ அவருக்கு நம்ம சர்ஜரி பண்ணும்போது ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா எல்லா வயசுக்காரங்களும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்க முடியாது. பொதுவாகவே இந்த டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது ஒரு 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பண்ணிக்கிறதா. நீங்க 25 வயசுக்கு முன்னாடியே பண்றீங்க, ரொம்ப எங்கேஜ்லயே பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு மெச்சூர் ஹேர் லைனே செட் ஆயிருக்காது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பால்னஸ் ஸ்டார்ட் ஆகவே தொடங்கி இருக்காது. இது தவிர டிரான்ஸ்பிளான்ட் என்ன சொல்றாங்க, இது ஒரு பர்மனன்டான ட்ரீட்மெண்ட், ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் இருக்கும், உங்க ஹேர் லாஸே கியூர் ஆன மாதிரி, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் முடிய மறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது எவ்வளவு நாளைக்கு தான் இருக்கும், இது பண்ணுனா எத்தனை இயர்ஸ்க்கு இது ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சோ இதுக்காக நிறைய ஸ்டடீஸ் ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்திருக்காங்க, மல்டிபிள் பிளேசஸ்ல பண்ணி பார்த்திருக்காங்க. சோ அவங்க எல்லாம் பண்ணதுல ஒரு பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டோட லைஃப் லைஃப் லாங்ல இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அது மேபி லாங் டேர்மா இருக்கலாம், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் கூட இருக்கலாம். பட் லைஃப் லாங் இருக்கும், சாகர் வரைக்கும் இருக்கும், 70 வயசு 80 வயசு இருக்குங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய ஸ்டடீஸ்ல சர்ஜரி பண்ணி ஒரு 5 வருஷம் கழிச்சு செக் பண்ணி பார்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5 வருஷம் முன்னாடி சர்ஜரி பண்ண எல்லாத்தையும் இப்ப கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்தா அதுல பாதிக்கு மேற்பட்டவங்களுக்கு, ஓகேங்களா, இப்ப 100 பேர் இருக்காங்கன்னா 50ல இருந்து 60% பேருக்கு சர்ஜரி பண்ணும்போது என்ன ரிசல்ட்ஸ் வந்துச்சோ அது இப்ப கிடையாது. எதிர் முடி கொட்டிருச்சு, இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடி கொஞ்சம் தின் ஆயிடுச்சு, முன்னாடி அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாம வீக்கா தின் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி நோட்டீஸ் பண்றாங்க. இது தவிர வேற என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது. இப்ப நீங்க சும்மா டாக்டர்கிட்ட போறீங்கன்னா மினாக்சில் போடுவாங்க, இல்லைன்னா தலையில ஏதாவது ஹேர் சிரம் தேயும்பாங்க, மாத்திரை சாப்பிடுவாங்க, பிஆர்பி பண்ணுவாங்க. மாசம் மாசம் இது முடிக்கினே நம்ம ஒரு 5000 10,000 செலவு பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு செலவு பண்ணியே நமக்கு நிறைய செலவாகுது. இதுக்கு ஒரே அடியா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ணிட்டு போயிடலாம், பண்ணிட்டோம்னா இந்த செலவெல்லாம் நமக்கு இருக்காது, பணம் மிச்சம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்போம். பட் விஷயம் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, சோ நம்ம மெயின்டைன் பண்ணலைன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு பார்த்தா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமே வீக் ஆயிடும். சோ அதனால நம்ம ரெகுலரா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறமே இந்த மாதிரி செலவு பண்ணி மெயின்டைன் பண்றோம், முடிக்கு ஏதாவது ஒரு ஹேர் சீரம் அப்ளை பண்றோம், அடிக்கடி போய் பிஆர்பி ஜிப்ஸ் எடுத்துக்கிறோம், டாக்டரை பார்த்து தேவையான மெடிசன் சாப்பிடுறோம், இப்படி எல்லாம் முடிய மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா மட்டும்தான் டிரான்ஸ்பிளான்ட் ரிசல்ட்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பாதி பேருக்கு
பாதிக்கு ரிசல்ட்ஸ் எதுவுமே பண்ணாட்டி நல்லா இருக்கும், அவங்களுக்கு டோனர் நல்லா இருந்திருக்கும், அவங்களுக்கு நல்லா இருக்கும். மிச்ச பாதி பேர் வந்து அந்த ரிசல்ட்ஸ் வீக் ஆகிறது, ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மோசமா போறதுல வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ ஓவராலா விஷயம் இதாங்க. நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பத்தி எதெல்லாம் காமனா சொல்லி விளம்பரப்படுத்துறாங்களோ, டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரிசல்ட் சூப்பரா இருக்கும், உங்க ஆளையே மாத்திரும், அதே மாதிரி இது ஒரு பர்மனன்டான கியூர், பண்ணிட்டு ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது, இது வந்து யாரும் ஏன் பண்ணாம இருக்காங்கன்னு தெரியல, எல்லாரும் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு விளம்பரப்படுத்துறாங்க. பட் அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு எக்ஸலண்டான ட்ரீட்மெண்ட் தான். பட் ஐடியல் கேண்டிடேட்டை நம்ம சூஸ் பண்ணி யாருக்கு பண்ணா ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குமோ அவங்களுக்கு பண்ணும்போது மட்டும்தான் அது சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். எல்லாருமே பண்ணலான்னு பண்ணா வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.